குட் மார்னிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி இந்த இண்டிவிஜுவல் பங்களா தான் இப்போ பார்த்துட்ருக்க வீடு. சுற்றி நல்ல விஐபி ரெசிடென்ஷியல் லொக்கேஷனு, நல்ல ஹைஃபையான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. ஒரு இண்டிவிஜுவல் 4 பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்ட ஒரு டியூப்ளெக்ஸ் பங்களா ஹவுஸு, அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஒரு 30 அடி ரோடில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வலசரவாக்கம் பின்னாடி மதுரவாயல், நியர்பை வந்து உங்களுக்கு விருகம்பாக்கம், ராமாபுரம் இப்படிலாம் சொல்லலாம், போரூர் இப்படிலாம் சொல்லலாம். அந்த இடத்துல அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து இன்றைக்கி வலசரவாக்கம் பின்னாடி இருக்குது. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி 40 அடி ஃப்ரண்டேஜ், 60 அடி நீளம், 2400 சதுரடி லேண்டு, ஒரு கிரவுண்டு லேண்டாக அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. சுற்றி பாருங்கள், நல்லா இவ்வளோ செட் பேக் விட்டு கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் 5 அடி, இந்த பக்கம் 5 அடி, இந்த பக்கம் 5 அடி, ஒரு சைடில் 10 அடி, அதாவது கார்டனிங் மாதிரி வச்சுருக்காங்க அந்த சைடில். ஸோ கவர்டு கார் பார்க்கிங் வச்சுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சவுத்தை ஃபேஸ் பண்ண மாதிரி அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3500 சதுரடி பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்குது, ஒரு பெரிய ஹால் இருக்குது, அதில் டைனிங் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் இருக்குது, அப்புறம் ஒரு பூஜா மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பூஜா மாதிரி இங்கே இந்த ஸ்பேஸு, இதை தான் நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் கவர் பண்ணுமோ கவர் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்ல வென்டிலேஷனுக்காக ஜன்னல், நல்லா பெரிய பெரிய ஜன்னலாக இருக்குது பாருங்கள், அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ படி நடுவில் வச்சு மேலே ஏறதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்குது இல்லையா, எல்லாமே வுட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல வெளிச்சமாக இருக்குது, லைட்டே போடலை. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமுக்குமே அட்டாச்சு ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு, கிச்சன்லேருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி, அதை சுற்றி செட்பேக் இருக்கு இல்லையா, அதை யூசேஜ் பண்ணிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இது வந்து மாடுலர் கிச்சன் டைப்பில் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க, நல்ல வென்டிலேஷனோடு இருக்குது. ஸோ இந்த இடத்துல டிவி ஸ்டாண்டு இதெல்லாமே இருக்குது. இது நம்ம கிச்சனை விட்டு வெளியே போனால் யூஸ் பண்ணிக்கிற இடம் இருக்குது. ஸோ இங்கே வந்து கிணறு இருக்குது, வெல் இருக்குது, தண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியில் ஃபுல்லாகவே மார்பிள் ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க. வீடு எல்லாமே மார்பிள் ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது இந்த பில்டிங்கு. ஆனால் இவங்க கொடுக்குறது வெறும் லேண்டுக்கான காஸ்ட் மட்டும் தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க 2 பெட்ரூம் வீடு, 2 பெட்ரூம் இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே எல்லாமே கவர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு பாத் டப் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னவாக இருக்குது அப்படின்னா 3.25 கோடி ரூபா ஃபுல் ஒயிட் கேட்குறாங்க. ஸோ யாரால் முடியுமோ அவங்க மட்டும் இந்த ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒரு பட்டா லேண்டாக அமைஞ்சிருக்கு. அப்ரூவ் வேணும்னா தனியாக நம்ம வாங்கிக்கலாம். அவங்களுடைய ஃபண்ட்லேயே அவங்க கட்டிக்கிட்டாங்க. பட் பேங்க் லோன் போகணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக பேங்க் லோன் போக முடியும். ஏன்னா மினிமம் 10 இயர்ஸ் ப்ளஸ் வந்து டேக்ஸ் கட்டியிருக்காங்க அப்படின்னா லோன் போகலாம். ஸோ இதன் வகையில் வந்து இப்போ இருக்கிற அந்த ஓனர் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஒரு என்ஆர்ஐ பர்சன். அவரும் வந்து பார்த்திங்கன்னா லோன் போய் தான் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்காரு. அதே மாதிரி இப்போது 2 பெட்ரூம் பார்த்தோம். ப்ளஸ் வந்து இது வந்து மாடி படி ஏறதுக்கு, வெளியே போகிறதுக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய பால்கனி, சிட் அவுட் அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஸோ ரொம்ப டிசைன் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 3.25 கோடி ரூபா ஃபுல் ஒயிட் அப்படின்னு சொல்லியிருக்கனால யாருக்கு தேவைச்சாலும் இதில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ வீடு வந்து வேக்கன்ட் பொசிஷனில் தான் இருக்குது. வீடு ஆள் இருந்தாங்க, எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சுருக்காங்க. மொட்டை மாடி வந்து ஃபுல்லாகவே வந்து கூலிங் டைல்ஸ்லாம் போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து படி ஏறதுக்கு முன்னாடியே இருக்கிற ஒரு சின்ன சாமி ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவையோ கால் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இதே ஏரியாவில் உங்களுக்கு கிரவுண்டு, புது பில்டிங்கு, பங்களா டைப்பில் 4 பெட்ரூம் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 6 கோடி வரைக்கும் விற்கிறாங்க. பட் இந்த ப்ராப்பர்ட்டி 3.25 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கிது. ஒரு என்ஆர்ஐ பர்சன் ஃபுல் ஒயிட்ன்றனால இந்த ரேட்டு. ஸோ கம்பல்சரி யாருக்கு தேவைச்சாலும் இதில் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எல்லாத்துக்கும்.